4 மாதங்கள் தேவன் நமக்கு கிருபையை காத்து இந்த 5வது மாதம் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த முதல் நாளிலும் கூட தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க முடியாது. தேவன் கொடுத்த கிருபைக்காய் நாம் தேவனை மனதார ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம் தேவன் வாக்குத்தத்தங்களை கொண்டு நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி வைத்து பார்க்கிறோம். அதனால் நாம் வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். 4 மாதம் நம்மை நடத்தின தேவன் இந்த 5வது மாதம் நடத்துவார். உலகம் முழுமையாக உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் இன்றைக்கு தடுமாற்றமாக இருக்கும்போது தேவன் நம்மை இதுவரைக்கும் தாங்கிக் கொண்டு வந்தார். இனியும் தேவன் தாங்கும்படியான தேவனாக இருக்கிறபடினாலே தொடர்ந்து இந்த 5வது மாதமும் நாம் தேவனை ஆராதிப்பதிலே நாம் மிகுந்த கவனமுள்ள ஜனங்களாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக துதியோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். துதிகள் மூலமாக தேவனை மையப்படுத்துவோம். ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மையப்படுத்தும்படியாக தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை என்ற பாடலை நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். Thank you, Jesus. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுக்கே மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானம் பிரியம் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானம் பிரியம் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டீர், செய்வோம் சித்தம், செவிகளை திறந்து விட்டீர், செய்வோம் சித்தம், இந்த புவிதனிலே உம் இருக்கும் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே உம் இருக்கும் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே.
ஐயா வாழ்க இயேசுவே வாழ்க ரட்சகா உம் நாமம் வாழ்க நீடோடி ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டும் ஆமென் இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க எல்லாரும் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க குறைக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே குறைக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனாய் பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை ஐயா வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க 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 உம் நாமம் நாம் வாழ்கவே நன்றே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க நம்முடைய ஹalleluya உம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை எல்லை தேடி வருகிறே தினமும் மக்கே மகிமை தேவனுடைய ஆதிக்கம் எல்லை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை தினமும் மக்கே மகிமையா இந்த நாளில் மாத்திரம் மகிமையா இன்னும் உமக்கு மகிமை செலுத்தபடியா இதை தெரிந்து கொண்டதற்காய் சோத்திரம் அவர்களின் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்று சொல்லுவாய் நாங்களுடைய மகிமைக்காக உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் 4 மாதங்களை கிருபையாய் காத்து இந்த 5வது மாதம் முதல் நாளிலும் உடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியா உன் திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படியா வீடுகளிலிருந்து ஆராதிக்கின்ற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த மாதம் முழுமையாய் கற்று நடத்த வேண்டும் கேள்வியோடு உலகம் இருக்கிறது ஐயா குழப்பத்தோடு உலகம் இருக்கிறது ஐயா பதில் கொடுக்கிற ஒருவர்தான் கர்த்தா அற்புதங்களை செய்யும்படியாய் சொத்துரைக்கிறபடியா உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வீரா பங்கேற்கிற ஒரு தேவ ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இதை ஆண்டவரை பார்க்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் உடைய கருத்தில் ஆண்டவரை இந்த 5வது மாதம் வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே கொடுக்கும்படி கடந்து வந்திருப்பதற்கை சோத்திரம் ஐயா வாக்கு கொடுக்கிறவர் வாக்கு மாற மாட்டீர் ஐயா
வானமும் பூமி ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தையும் எடுத்தாயிலும் எடுத்தில் உறுப்பாயிலும் ஒழிந்து போவதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன் அல்லவா. இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதில் பங்கேற்கிற ஒரு தேவ ஜனங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 4 மாதங்கள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கின்றேன். என்று சொன்னால் நம் தேவன் வாக்குத்தத்தங்கள் மூலமாக தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது கூட வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை அழைத்தார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் சொன்னார். தேவன் சொன்னதை ஆபிரகாம் கேட்டு கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதுபோல் வாக்குத்தத்தத்தின் மூலமாக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். முதல் மாதம், ஃபர்ஸ்ட் மந்த், ஜனவரி முதல் மாதத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயாவின் புத்தகம் 60:1 சொல்லப்படுகிறது. எழும்பி பிரகாசி, ஒரு ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி இந்த ஆண்டிலே தேவன் முதல் மாதம் ஃபர்ஸ்ட் மந்த் ஆண்டவர் ஏசாயா 60:1 நமக்கு தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி. அதே போல் 2வது மாதம் செகண்ட் மந்த் 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24 தேவன் 2வது மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம், மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது என்று சொல்லி 2வது மாதம் செகண்ட் மந்த் ஆண்டவர் 1 பேதுரு 1:24 தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உதிர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனுடைய மகிமையை குறித்து 2வது மாதம் தேவன் வாக்குத்தத்தத்தின் மூலமாக திருச்சபையில் தேவன் பேசினார். அதே போல் 3வது மாதம் தேர்ட் மந்த் யோவானின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருப்பதாக 3வது மாதம் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு என்று சொல்லி 3வது மாதம் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். 3 மாதங்கள் நாம் திருச்சபையிலிருந்து இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டோம். 4வது மாதம் உலகம் முழுமையாக ஆலயங்கள் மூடப்பட்டதாக, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆலயங்களும் மூடப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடியான ஒரு சோதனைக்குள் இன்றைக்கு இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற போது 4வது மாதம் தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை வாக்குத்தத்தங்களை நான் சபையில் உங்கள் பேசியிருக்கிறேன். அதையும் தியானிக்கும்படியாக ஆகாயில் வாசிக்கிறோம். 4ஆம் மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்லி இப்படியாய் தொடர்ந்து 4 மாதங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் யோசித்து பார்த்தேன். பல ஆண்டுகள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை திருச்சபையிலேயும் அடியனை கொண்டு போய் பயன்படுத்துகிற அனைத்து குடும்பத்திலும் நான் பகிர்ந்திருக்கிறேன். ஆனால் இந்த ஆண்டிலே, இந்த 2020வது ஆண்டிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வித்தியாசமாயிருந்தது. மகிமை குறித்தே தொடர்ந்து 4 மாதங்கள் கர்த்தர் பேசினார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி முதல் மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் தியானித்தேன். 2வது மாதம் பார்க்கும்போது மனுஷனுடைய மகிமை என்பது உதிர்ந்து போகிறதாக, பூ உதிர்ந்தது, அதன் புல்லும் உதிர்ந்தது, புல் உதிர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது என்று சொல்லி 2வது மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் தியானித்தேன். 3வது மாதம் பார்க்கும்பொழுது இந்த வியாதி
மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது சொல்லி 3வது மாதம் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இந்த 3 மாதங்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் 4வது மாதம் சம்பவித்த உலகத்தில் சம்பவித்த எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது உண்மையாய் தேவன் இந்த ஆண்டிலே என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகும் என்று சொல்லி இந்த வசனங்கள் மூலமாக நான் விளங்கிக் கொண்டேன். அவனுடைய மகிமை விளங்க விரும்புகிறார் தேவன். அவருடைய மகிமையை நம் மூலமாக உதிக்க விரும்புகிறார் தேவன். ஆனால் நாமும் மனுஷ மகிமையை நோக்கி பார்த்தபடினாலே இன்றைக்கு மனுஷ மகிமை என்பது இந்த கொள்ளை நோயினால் மரணம் எப்படி சம்பவிக்கிறது சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். உலகம் பயந்து கொண்டிருக்கிறது. வெளியே செல்லக்கூடாது சொல்லி அரசாங்கத்தில் அநேக சட்டங்கள் விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவருடைய மகிமை விளங்க வேண்டும், கர்த்தருடைய மகிமை உதிக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த விரும்புகிறவராயிருக்கிறார். 4வது மாதம் ஆலயத்தில் ஆராதிக்காதபடியான ஒரு அவல நிலையிலே தேவஜனங்கள் தள்ளப்பட்டோம். ஆனாலும் ஆலயத்தில் ஆராதிக்காவிட்டாலும் கூட 4வது மாதம் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிடும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி தேவன் அந்த வார்த்தை கொண்டு எனக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்தது. தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் ஆலயத்தில் ஆராதிக்கவில்லை, ஆனால் ஆலயத்தை குறித்து தேவன் பேசுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிடும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி 4வது மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் யோசித்து பார்க்கும்போது இந்த 5 வாரங்கள் தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு நாம் இருக்கிறோம். வீடுகளிலே ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பெரிய ஒரு துக்கமான ஒரு காரியம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் தேவஜனங்கள், உலகத்திற்கிற தேவஜனங்கள் அனைத்து பேரும் அவள் இருக்கின்ற நேரத்திலே ஆலயத்திற்கு சென்று மகிழ்ச்சியோடு கூட தேவனை ஆராதிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஆலயம் எல்லாம் மூடப்பட்டு ஆராதிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம். இப்படி இருக்கின்ற போது இந்த 5வது மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கும் போது விதமாக சொல்லப்படுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. தேவனுடைய மகிமை யாரால் உண்டாகும்? அவர் வார்த்தையினாலே வாக்குத்தத்தங்கள் மூலமாக தொடர்ந்து 4 மாதங்கள் ஒரே விதமாய் மகிமை குறித்தே தேவன் பேசினார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று முதல் மாதம் கர்த்தர் பேசினார். 2வது மாதம் மனுஷ மகிமை உதிர்ந்து போவதாக பேசினார். 3வது மாதம் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பேசினார். 4வது மாதம் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிடும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று பேசினார். இந்த 5வது மாதம் இந்த மகிமையெல்லாம் யாரால் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கும்போது பவுல் சொல்கிறார், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் இந்த உலகத்தில் மகிமையான ஒரு பிறப்பாய் கடந்து வந்தார். இந்த உலகத்தில் எல்லா மக்களும் பார்க்கும்போது பாவத்தில் பிறக்கப்பட்டவர்கள். அவருடைய பிறப்போ மகிமையான ஒரு பிறப்பு. கன்னி மரியாதையாகிய திருமணம் ஆவதற்கும் அங்கே நாம் பார்க்கிறோம், கன்னியின் வயிற்றிலே பிறக்கப்பட்ட ஒரு மகிமையான பிறப்பாக இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பிறப்பு மகிமை, அவர் வாழ்வு மகிமையாயிருந்தது. அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட எல்லாமே மகிமையாயிருந்தது. அப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு அவருடைய மகிமை
யாரால் உண்டாகும் என்று சொன்னால் பவுல் சொல்கிறார், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் யாரால் உண்டாகும்? உங்களாலும் என்னாலும் நாம் யாவராலும் தான் தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகும்படியாக தேவன் விரும்புகிறார். இங்கே சொல்லப்படுகிற வண்ணமாக எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் உங்களால் தேவனுடைய புகழ்ச்சி உண்டாக வேண்டும். உங்கள் மூலமாக, நம் மூலமாக, நம் செயலின் மூலமாக, நம்முடைய அன்பின் மூலமாக, நம்முடைய ஜீவத்தின் மூலமாக, நம்முடைய தன்மைகள் மூலமாக அவருடைய நாமம் புகழப்பட வேண்டும். அவர் நாமம் ஒருபோதும் வீணிலே மட்டுப்படக்கூடாது. அவருடைய நாமம் வீணிலே வழங்கப்படக்கூடாது. அதனால் உங்களால், இங்கே சொல்லப்பட்டவன் அவர் பவுல் சொல்கிறார், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் யோசிக்கலாம், இது ஒரு வாக்குத்தத்தமா? ஆம், நம்முடைய வாழ்க்கையில் இங்கே சொல்லப்பட்டவனமாய் அதை தொடர்ந்து வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இவையெல்லாம். அங்கே சொல்லுகிறார், எங்களால் மகிமை உண்டாகும்படி. வாக்குத்தத்தம் என்று சொன்னால் ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொல்வது மாத்திரம் வாக்குத்தத்தம் அல்ல. அவருடைய காரியங்களை செய்யும் போது, அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகும்போது அது பிரதானமான ஒரு வாக்குத்தத்தம். ஆபிரகாமை தேவன் அழைத்து சொன்னார், உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன்னுடைய சகலத்தையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லி தேவன் அழைத்த போது அவன் கடந்து வருகிறான். கடந்து வந்த போது வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் ஒரு சந்ததியை பெருகப்படும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அதே போல் இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசத்தை பார்க்கிறோம். அதுபோல் இது எப்படி வந்தது சொன்னால் வாக்குத்தத்தங்கள் மூலமாக தேவன் கொடுத்தார். அதனால் இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு, உங்களால் தேவ ஜனங்களால், உலகத்தில் இருக்கிற தேவ ஜனங்கள் மூலமாக தான் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை உதிக்கும்படியான ஒரு காலம் வந்துவிட்டது என்று சொன்னால், இரண்டாவது பார்க்கிறோம், மனுஷனுடைய மகிமை என்பது புல்லை போலவும் உதிர்ந்து போகிற புகை போல இருக்கிறபடினாலே இன்றைக்கு மனுஷனுடைய மகிமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளாக உலகம் முழுமையாய் பார்க்கும்போது மனுஷனுடைய மகிமை பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்தஸ்து, பணம், பலம் எல்லாம் இருந்த போதிலும் கூட இந்த கொடுமையான இந்த கொரோனாவின் பயம் மனுஷனை வாட்டி வதைப்பதை பார்க்கிறோம். மனுஷனுடைய மகிமை என்ன? பூவை போலவும் உதிர்ந்து போகிற புல்லை போல இருப்பதாக தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மரணத்திற்குள்ளாக இந்த உலகம் தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் பயந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த கொள்ளை நோயானது பார்க்கும்போது அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த வியாதியை விட்டுவிட்டால் மரணத்துக்கு கொண்டு போகும் என்று சொல்லி உலகம் முழுமையாக பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், இவை எல்லாவற்றிலும் இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாகிறாமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக. அதனால் எல்லாவற்றிலும் ஆண்டுடைய மகிமையை இந்த உலகம் பார்க்க போகிறது. இந்த கொடுமையான இந்த கொள்ளை நோயினால் உலகம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தேசம் என்று சொல்லப்படவில்லை, உலகம் முழுமையாக ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் இதற்கு என்ன பதில்? உலகத்தில் பார்க்கின்ற போது சகல தேசங்களும், ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற தலைவர்களும் எவ்வளவோ பாடுபட்டு தன்னுடைய தேசத்தின் ஜனங்கள் காக்கப்பட வேண்டும், உயிர் சேதம் அதிகமாக கூடாது சொல்லி எல்லோரும் அவருடைய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாகிறாமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாகவே இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறவனமாக இதிலே தேவ மகிமை உலகம் பார்க்க போகிறது. இதிலே தேவ மகிமை உலகம் பார்க்க போகிறது. ஒரு மாதமாக 5 வாரங்களாக தேவ ஆலயத்தில் ஆராதிக்க விட்டாலும் தேவன் சொல்கிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாக உண்மையாகவே மறுபடியுமாக ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கும் போது இந்த ஆலயத்தின் முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்க போகிறது. யார் மூலமாக பெரிதாயிருக்க போகிறது? பவுல் சொல்கிறார், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக. ஒவ்வொரு தேவ ஜனங்கள்
உலகத்தில் வழிபடுகின்ற எல்லா தேவ ஜனங்கள் வாழ்வின் மூலமாக தேவ நாமம் மையப்படும்படியாக தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்வின் மூலமாக, நம்முடைய வாழ்வின் மூலமாக தேவனாம் மையப்பட நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நாம் சுயமாக வாழ்ந்திருக்கலாம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியா. இனி வரும் காலங்களிலே நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய மகிமை உண்டாகும்படியே இருக்க தேவன் விரும்புகிறபடியினாலே இங்கே பவுல் சொல்கிறவர்களாய் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். கலாத்தியர் 1:24 வாசிக்கும் போது, கலாத்தியர் 1:24 வாசிக்கிறோம். அங்கே பவுல் சொல்கிறார், என்னை பற்றி தேவன் மகிமைப்படுத்தினார். என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யாரை பற்றி? கொரிந்தியர்ல வாசிக்கும் போது எங்களால் என்று சொல்லி அங்கே இருக்கிற தீமோத்தை குறித்தும் அங்கே இருக்கிற தேவ மனுஷர்களை குறித்து அனைத்து பேரையும் குறித்து மகிமைப்படுவான்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே தனித்து சொல்லுகிறார், என்னை பற்றி. உங்களை பற்றி என்ன யோசிக்கிறீர்கள்? உங்களை பற்றி என்ன யோசிக்கிறோம்? இங்கே பவுல் சொல்கிறார், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க? ஒவ்வொருக்கும் ஒரு பிளான், ஒரு பர்பஸ் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த காரியமெல்லாம், பிரச்சனைகள்லாம் முடிந்துவிட்டு மறுபடியுமாக நாம் வெளியில் வருவோம் என்ற ஒரு நாள் வரும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம்? உங்களை பற்றி என்ன யோசிக்கிறீர்களோ? இந்த பிரச்சனைகள்லாம் மாற்றப்பட்டு, இந்த லாக்டவுன் திறக்கப்பட்ட பிற்பாடு என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு நான் ஓட வேண்டும் அல்லவா? இன்னும் அநேக பிரச்சனை இருக்கிறது, எல்லாம் எப்படி தீர்ப்பது என்று யோசிக்கிறோம் அல்லவா? இதுதான் நாம் யோசிக்கிறோம். ஆனால் பவுல் சொல்கிறார், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்த சொல்லி பார்க்கிறப்போ, உங்களை பற்றி, உங்களை குறித்து இனிவரும் காலங்கள் எப்படி இருக்க போகிறது? இனிவரும் நாட்கள் எப்படி இருக்க போகிறது? நாம் ஓடினோம், உழைத்தோம், எவ்வளவோ காரியங்களை செய்தோம். ஆனால் இன்றைக்கு உலகம் மரணத்தை கண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த கொள்ளை நோயை கண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார், பயந்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷனுடைய மகிமை எப்படி பார்த்தீர்களா? அதனால் இனிவரு நாட்களிலே நாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ ஒப்புக் கொடுக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், என்னை பற்றி தேவனை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்த. உன்னை பற்றி இனிவரு நாட்கள் என்ன சொல்லப்பட போகிறது? ஓடி உழைத்தோம், களைத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே பலவிதமான மனசோரோடு கூட இருக்கிறோம். இன்றைக்கு எவ்வளவுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பார்க்கும்போது ஏறக்குறைய இன்னும் 40 நாட்கள் இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தள்ளப்படவில்லை. அந்த அளவிலே இந்த உலகம் இருக்கிறபடினாலே இனி ஒரு நாட்டிலே உங்களை பற்றி, என்னை பற்றி தேவன் நாம் மகிமைப்பட போகிறதா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்கள், உங்களை பற்றி என்ன யோசிக்கிறீர்கள்? இனி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய போகிறோம்? தேவனுடைய நாமம் உதிக்க வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது. மனுஷ மகிமை புல்லை போலவும் பூவை போல முதிர்ந்து போகிறபடினாலே அதை கண்கூடாய் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாய் இருந்தாலும் கூட தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து உற்சாகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். 4ஆவது தேவன் சொன்னார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொன்னார். யார் மூலமாய் பெரிதாய் இருக்கும்? உங்கள் மூலமாய். எங்களால் தேவனுடைய மகிமை அங்கே விளங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தனித்து சொல்கிறார், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்துவதை சொல்லி பார்க்கிறோம். உங்களை பற்றி இவ்வரும் காலங்கள் எப்படி இருக்க போகிறது? உங்கள் மூலமாய் உங்களை குறித்து தேவனை புகழ்வார்களா? நம்முடைய செயலை குறித்து தேவனை புகழ்வார்களா? யோசித்து பாருங்கள். 40 நாட்கள் மூடப்பட்டு விட்டது. வெளியிலே விடுதலையோடு கூட வர முடியாதபடி இருக்கிறது. காரணம் என்ன? சூழ்நிலை. இந்த சூழ்நிலை உலகமே சந்திக்க முடியே வந்துவிட்டது. எத்தனை பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். யோசித்து பார்ப்போம். நாம் யாரும் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நினைத்து பார்த்திருக்கவே முடியாது. உலகம் முழுமையாக, ஒரு குறிப்பிட்ட நாடல்ல, உலகம் முழுமையாக பெரிய பெரிய வளர்ச்சி நாடெல்லாம் இன்னும் பார்க்கும்போது அவர் யோசிக்கிறார்கள். இன்னும் அங்கே மக்கள் வெளியே வர முடியாதபடிக்கு மன அழுத்தத்துக்குள்ளாக தள்ளப்பட்டு வெளியே வரும்படியாக விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வியாதியின் பயமானது, இந்த கொள்ளை நோயின் பயமானது தேசங்களை எடுக்க செய்கிறது. ஆனால் ஒரு நேரம் வரும்போது தேவனுடைய மகிமை
நம் வாழ்க்கை மூலமாக வெளிப்பட விரும்புகிறார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லமாக அவருடைய மகிமை உதிக்கும் போதுதான் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றப்படும். ஒருவேளை உலகம் அவரை அறியாதவராய் இருக்கிறார், இயேசுவை உலகம் தெரியாமல் இருக்கிறார். தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அவரை தெரிந்திருக்கிறோம். அவரை தெரிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பவுல் சொல்கிறார் மனமாக எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? எங்களால், எங்கள் குடும்பத்தால், உங்களுடைய குடும்பத்தால் தேவனுடைய நாமம் மேம்பட போகிறதா? தனிப்பட்ட உங்கள் மூலமாக நீங்க பவுல் சொல்கிறவனமாக என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்த சொல்லி பார்க்கிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்க போகிறது? யோசித்து பாருங்கள். பயங்கரமான ஒரு சோதனைக்குள்ளாய் உலகம் சென்று கொண்டிருக்கிறது. நாம் இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றப்பட்டு, தேசத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் மாற்றப்பட்டு கதவுகள் திறக்கப்பட்ட பிற்பாடு சந்திக்க போகின்ற காரியங்கள், பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதாக தான் உலகத்தில் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், இன்றைக்கு மூடப்பட்ட நிலையில் பிரச்சனை தான். இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக திறக்கப்பட்ட பிற்பாடும் பிரச்சனைகள் வரும் என்று சொல்லிதான் உலகத்தினுடைய காரியங்கள் பேசப்படுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு முன்பாக தேவன் இந்த ஆண்டிலே பேசியிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று சொல்லி 4வது மாதம் சொன்னார். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும், அற்புதமா இருக்கும், அதிசயமா இருக்கும். அநேக ஜனங்கள் தேவனை அறிவதற்குரிய எதுவாய் இருக்கும் என்று சொல்லிதான் அந்த வார்த்தையின் அர்த்தம் அது. இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தின் வாசல் மூடப்பட்டு விட்டது என்று சொல்லி நாம் சோர்ந்திருக்கலாம். தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ளாக மன அழுத்தம் இருக்கலாம். ஆனால் ஆலயத்துக்கு போவதற்கு முன்பாக ஆலயத்தின் வாசல் மூடப்பட்டிருந்த போதிலும் கூட தேவன் கொடுத்த வார்த்தை என்ன? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். யாரால்? எங்களால் யாரால் என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இனிவரும் காலங்கள் யாரால் தேவனாம் மகிமைப்படும்? தேவ ஜனங்கள் மூலமாக தான். தேவ ஜனங்கள் மூலமாக தான் தேவனை புகழ முடியும். சோர்ந்திருக்கலாம், இன்றைக்கு மன உளைச்சலோடு இருக்கலாம். ஒரு நாள் நம்முடைய தேசத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நாம் வெளியில் வரும்பொழுது கர்த்தருடைய மகிமை உதிக்கப் போகிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்க போகிறது. அதை நாம் பார்க்க போகிறோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். பிதாவிடத்திலே தேவனாகிய இயேசு சொல்லுகிறார், என்னுடையவைகள் யாவையும் உம்முடையவைகள், உம்முடையவைகளே, உம்முடையவைகள் என்னுடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகளே, அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பாக அங்கே சீஷரோடு கூட இருக்கும்போது அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் சொல்லுவதாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளே மகிமைப்பட விரும்புகிறார். அவருடைய அற்புதங்களை நமக்குள்ளே செய்ய விரும்புகிறார். உலகம் இன்றைக்கு கேள்வியோடு கூட வாசலை திறக்கப்பட போகிறது. வானத்தின் வாசலை திறக்கிறதுக்கான தேவனாய் இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக அவர்களில் நான் என்ன செய்கிறேன்? மகிமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி முன்பாகவே வாக்கு கொடுத்து விட்டார். பிதாவோடு கூட எப்படி இயேசுவுக்கு ஒரு உறவு இருக்கிறதோ, பிதாவுக்கும் இயேசுவுக்கும் எப்படி உறவு இருக்கிறதோ, அதுபோல நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. இந்த உறவு சாதாரண உறவு அல்ல. தாயின் கருவிலே உருவாகும் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னதமான உறவு தேவ உறவு என்பது. தேவ உறவை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரண உறவு அல்ல. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுதுதான் அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் உறவை பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே என்று சொல்லி இப்பேற்பட்ட உறவுள்ள தேவன், அந்த உறவுள்ள தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. நாம் தேவனுடைய நாமத்துக்காக வாழ வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. இதோ உலகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்ற ஒரு நேரம் வரும்போது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் குதிக்கப் போகிறது. கர்த்தருடைய மகிமை தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். கர்த்தருடைய மகிமை தான் உலகத்தில் இருக்கிற காரியங்களை மாற்ற முடியும். வேறு யாரால் மாற்றவே முடியாது. இயற்கைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும். பயங்கரமான இந்த பிரச்சனைகளை தேவன் மாற்ற வேண்டும்.
அவரால் மாத்திருந்தால் மாற்ற முடியும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனால் மாத்திரம்தான் இந்த உலகத்தின் பிரச்சனைகளை மாற்ற முடியும். ஒருவேளை தேவனை அறியாத, தேவனை வழிபடாத மக்களுக்கு ஒருவேளை இது விலகிக் கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தேவ ஜனங்களை சொல்லுகிற நமக்குள்ளாக தேவன் யார் என்கிற அந்த வெளிப்பாடு தெரியும். தேவ மகிமை என்னவென்று நமக்கு தெரியும். தேவ மகிமையால் இப்படியே பேர்பட்ட காரியங்களை செய்தாலும் நமக்கு தெரியும். அதனால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கப் போகிறது, உன்மேல் உதிக்கப் போகிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்க போகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மகிமை யாரால் விளங்கும்? எங்களால் மகிமை விளங்கும்படி என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அதே பவுல் கலாத்தியர் சொல்கிறார், நீங்க என்னை பற்றி தேவனை மையப்படுத்தினார்கள், அதனால் உங்கள் குடும்பத்தால் தேவநாமம் மையப்பட வேண்டும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மூலமாக தேவநாமம் மையப்படுத்தும்படியே கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய மகிமை வெளிப்பட்டால் தான் உலகத்தின் பிரச்சனைகள் மாறும். உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும். அதற்கு யார்தான் நிருபமாய் மாற வேண்டும்? யார்தான் கருவியை மாற வேண்டும்? தேவ ஜனமாகிய நாம் தான் மாற வேண்டும். நமக்காய் ஓடினோம், ஓடி ஓடி களைத்திருக்கிறோம் அல்லவா? 40 நாட்கள் ஓட முடியாமல் இருக்கிறோமே. ஓட யோசித்தாலும் கூட சட்டங்கள் தடுக்கிறது அல்லவா? சட்டங்கள் தடுக்கிறது அல்லவா? யாராவது ஓட முடிகிறதா? ஆசையை ஓட முடிகிறதா? எங்காவது ஆசையை யாராவது பார்க்க முடிகிறதா? எவ்வளவு சட்டங்கள் தடை செய்திருக்கிறது. சட்டம் எல்லாம் நமக்கு நன்மைக்காக தான் செய்திருக்கிறது, அது தவறல்ல. ஆனால் யோசித்து பாருங்கள், சூழ்நிலை மனுஷன் எப்படி தள்ளப்பட்டு விட்டான் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். நாம் பிறந்த நாள் முதல் கொண்டு எப்பேற்பட்ட கருத்தை யாரும் கண்டதில்லையே. நாம் நினைக்கும் போதெல்லாம் யாரையும் பார்க்க செல்வோமே, நாம் யாரை பார்க்க யோசிக்கிறோமோ ஓடுவோமே. ஆனால் இன்றைக்கு ஓட முடியாதபடிக்கு சட்டம் தடை செய்து விட்டது, மூடப்பட்டு விட்டது. ஆனால் ஒரு நாள் தேவன் உலகத்தின் வாசல்கள் திறக்கப்பட போகிறது. உலகத்தில் மூடப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்பட போகிறது. திறக்கப்பட்டு கடந்து போகும்போது ஆலயத்தின் காரியம் இருக்க போகிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாகத்தான் இருக்க போகிறது. இனி வரும் காலங்கள் அநேக ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டிய ஒரு காரியம் வந்துவிட்டது. காரணம் என்ன? கர்த்தருடைய மகிமை தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் உதிக்கப் போகிறது. இதுவரைக்கும் தேவ ஜனங்கள் மனுஷ மகிமைக்காக, மனுஷனுடைய அந்தஸ்துக்காக ஓடினோம் அல்லவா? அந்த மகிமை எப்படி என்று பார்த்தோம்? புல்லை போலவும் புல்லின் பூவை போலவும் உதிர்ந்து போயிருந்தா இருப்பதை நாம் கண்கூடாக இந்த 3 மாதமாய், இந்த 2 மாதமாக உலகத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், எந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா என்று சொல்லப்படினாலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை எதற்கு? தேவனுடைய மகிமை விளங்குவதற்குத்தான். இதை முதலாவது யார் விளங்கிக் கொள்ள வேண்டும்? தேவ ஜனமாகிய நீங்களும் நானும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுமாகிய தேவ ஜனங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன? எங்களால் இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாக, புகழ்ச்சி உண்டாக, அதனால் உங்களால் தேவனுடைய நாமம் புகழப்பட வேண்டும். அதுதான் தேவ சித்தம். இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 115 அதிகாரம், சங்கீதம் 115:1 வாசிப்போம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல உம்முடைய நாமம். படிக்கிறது சங்கீதம் 115. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. தன்னுடைய பெருமைக்காக அல்ல, தன்னுடைய அந்தஸ்தை காண்பிப்பதற்காக அல்ல, தன்னுடைய திறமை காண்பிப்பதற்காக அல்ல. இதுவரைக்கும் அப்படி வாழ்ந்திருக்கலாம். சங்கீதக்காரர் சொல்கிறார், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். இனி என் வாழ்க்கை ஆண்டவரே என் பெருமைக்கல்ல, நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்காய் வாழ்ந்தேன், என் பெருமைக்காய், என் அந்தஸ்துக்காய், என் உயர்வுக்காய் வாழ்ந்தேன் ஐயா. இனி எனக்கல்ல, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும் ஐயா. இனி என் வாழ்க்கை யாருக்காகதான்? தேவனுக்காகதான், தேவனுக்காகதான். அன்னைக்கு பவுல் சொல்கிறார், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக
என்னை பற்றி தேவனை அவர்கள் மையப்படுத்த அது போல எண்ணி நம் வாழ்க்கை எனக்காய் அல்ல ஐயா, எனக்காய் அல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும் ஐயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். கடைசியை உடைய சொல்ல முடிக்க வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 138:2 வாசிப்போம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். உமது வார்த்தையை மையப்படுத்துகிறோம். கையில் இருக்கிற சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். வானத்தில் உண்டாக்கின சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, சமுத்திரங்களை எல்லாவற்றை பார்க்கிறோம். எதிலே அவர் மையப்படுத்துகிறார்? வார்த்தையினாலே அவருடைய மகிமை இருக்கிறது. எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் அல்லவா? சூரியன் மகிமையாய் இருக்கிறது, சந்திரன் மகிமையாய் இருக்கிறது, சமுத்திரங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாய் இருக்கிறது, பர்வதங்களை பார்க்கும்போது அதிசயமாய் இருக்கிறது அல்லவா? அவைகளை பார்க்கிலும் எதில் மகிமைப்படுகிறார் அவர்? வார்த்தையை என்ன செய்கிறார் அவர்? மகிமைப்படுத்துகிறார். அதை படிங்க ப்ளீஸ். உமது சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும், உம்முடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறீர். உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறீர். தேவனுடைய வார்த்தையில் தான் சகல மகிமை இருக்கிறது. படைத்த படைப்புகளை விட நாம் கையில் இருக்கிற இந்த வார்த்தையில் தான் தேவ மகிமையே இருக்கிறது. படைப்புகள் ஆச்சரியமாய் இருக்கிறது, படைப்புகள் பயங்கரமாய் இருக்கிறது. படைப்புகளை பார்க்கும்போது கிரகிக்க முடியாத படைப்புகள் தேவ படைப்புகள். ஆனால் அவைகளை விட என்னவாம்? சகல பிரசாதத்தை பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? மகிமையாக இருக்கிறது. நம் கையில இருக்கிற இந்த கிருபை நிறைந்த வசனம், இந்த கிருபை நிறைந்த வேத புத்தகத்தில் தான் அவருடைய மகிமை இருக்கிறது, மகிமை இருக்கிறது. அதனால் இந்த வார்த்தையின் மூலமாக தான் அவருடைய நாமத்தை மையப்படுத்த முடியும். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பவுல் சொல்ல வண்ணமாக எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யாரால் தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் சொல்லுவோமா? எங்களால், எங்கள் குடும்பத்தால், எங்கள் பிள்ளைகளால், எங்கள் சபை மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்பட வேண்டும் ஐயா என்று சொல்லி நாம் தீர்மானிக்க வேண்டும். இரண்டாவதாக தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக சொல்லுகிற வண்ணமாக என்னை குறித்து தேவனை என்ன பண்ணாங்க? என்ன நினைக்கும் போது தேவனை பயன்படுத்தும். உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் தேவனை புகழ், தேவனை புகழ். நம்முடைய செயல்கள், நம்முடைய பொறுமையின் செயல்கள், நம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய செயல்கள் மூலமாக தேவனை பண்ணும் மையப்படுத்த வேண்டும். அப்படி மையப்படுத்தும் போது நம் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நான் சொல்லி பிடிக்க வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம். யோவான் 17:10 ப்ளீஸ் வாசிப்போம். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களை நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இங்கே நாம் பார்க்கிறோம், நம்மை காத்துக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்காக மகிமையாய் வாழும்போது நம்ம என்ன செய்கிற கர்த்தர் காத்துக்கொள்கிறவராக இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் வந்திருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கும் இந்த வியாதிகளுக்கு அதை என்ன செய்ய காத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் எங்களால் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய நாமம் மகிமை உண்டாகணும். அதுதான் வாழ்க்கை. உங்களால அவருக்கு பிரயோஜனம், அவருக்கு நாம் பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். நமக்காய் ஓடி உழைத்து இன்றைக்கு பயம் நிறைந்த ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம் அல்லவா? எப்படி யோசித்து பாருங்கள். நம் திறமைகள், நம்முடைய யுக்திகள், நம்முடைய நாலேஜ், நம்முடைய எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள். இந்த 40 நாட்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் பயந்து கொண்டு வெளியே வரும்போது எத்தனை காரியங்கள் சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓடி யோசித்து பாருங்கள். மனுஷன் இன்றைக்கு எவ்வளவு பயமில்லாமல் வாழ்ந்த இன்றைக்கு யாவரும் பயந்து கொண்டிருக்கிறோம். அவரால் படைக்கப்பட்ட மற்ற படைப்புகளை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், பயமில்லாமல் இருக்கிறது. மிருகங்களை பாருங்கள், பயமில்லாமல் இருக்கிறது. ஒரு பிராணிகளை பாருங்கள், பயமில்லாமல் இருக்கிறது. ஆனால் மனுஷனோ இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு அபல நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்க சொல்லியிருக்கிறார், இங்க நாம் பார்க்கிறோம், அவர் செய்வார் நம்மை, அவர் நம்மை காத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். பிதாவிடத்தில் தேவன் பேசுகிறார், அவளை காத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அவள் யாராக இருக்க போகிறார்கள்? நம்மை மையப்படுத்துகிற தேவ ஜனங்களாக இருக்க போகிறார்கள்.
அவர்கள்தான் இந்த உலகத்தில் அநேக மக்களை ஆதாயப்படுத்துகின்ற விசேஷமான ஜனங்கள் என்று சொல்லி நம்மை காக்கும்படியாக பிதாவிடத்தில் தேவன் செய்கிறார், ஜெபிப்பதை பார்க்கிறோம். அதனால் நம்மை கர்த்தர் காக்கிறவராய் இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே கர்த்தர் காப்பதற்குரிய அந்த வழிமுறை என்ன? என்னால் அவருடைய நாமம் என்ன செய்யப்பட வேண்டும்? மகிமைப்பட வேண்டும். எங்களால் திருச்சபை மூலமாக தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். அது யாருக்காய் அல்ல, என் பெருமைக்காய் அல்ல, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் கிருபை நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும் ஐயா. சபையாக நான் ஆண்டவரே நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன் ஐயா. குடும்பமாக நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன் ஐயா. தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் மகிமைப்படுத்த காரணம் என்ன? நீர் என்னை காக்கிற தேவன் அப்பா. எங்களுடைய உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும்படியாக உம்மிடத்தில் தான் அந்த மகிமை இருக்கிறது அப்பா. உம்மிடத்தில் தான் சகல விதமான காரியம் இருக்கிறபடினாலே நாங்கள் ஆண்டவரே இனி வரும் காலங்களில் இருக்கும்படியாக உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் இருக்கும்படியாக உம்மை புகழும்படியாய் என் செயல் இருக்கட்டும் ஆண்டவரே. என்னை குறித்து தேவன் என்ன செய்ய வேண்டும்? அநேகர் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பத்தின் மூலமாக உங்களுடைய நாமம் உங்களுடைய புகழும்படியாக உதவி செய்யுங்க. எங்களுடைய சபை மூலமாக ஒரு நாமம் புகழும்படியாக உதவி செய்யுங்க. காரணம் என்ன? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும். மூடப்பட்டிருக்கிற ஆலயம் எல்லாம் திறக்கப்பட்டு அநேக ஜனங்கள் வரும்படியாய் கர்த்தர் அவருடைய ஆலயம் பெரிதாய் மாறப்போகிறது. அதற்கு யார்தான் தூண்களாய் மாற வேண்டும்? உலகத்தில் இருக்கிற தேவ ஜனங்கள் தான். வேதத்தை வாசிக்கிற தேவ ஜனங்கள் தான். வேதத்தை நேசிக்கிற தேவ ஜனங்கள் தான். வேதத்தை தியானிக்கிற தேவ ஜனங்கள் தான். அதின்படி செய்கிற தேவ ஜனங்கள் தான் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அப்பேற்பட்ட ஒரு கிருபை செய்யும்படியாக நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களால் உமக்கு மகிமை உண்டாகும்படி என்று நாங்கள் தியானித்தோம். என்னை பற்றி அவரை மகிமைப்படுத்தினார். ஆமாப்பா, எங்கள் வாழ்க்கை இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்ததை யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு எங்கள் கண்களால் உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை பார்த்து விட்டோம். மனுஷனுடைய மகிமை புல்லை போலவும் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. பூ உதிர்ந்தது, அதில் புல்லும் உதிர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறவன் உதிர்வதை நாங்கள் பார்க்கிறோம். மனுஷனுடைய அந்தஸ்து, மனுஷனுடைய மேன்மை எல்லாம் உதிர்வதை 2 மாதங்களாய் நாங்கள் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பக்கத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நோயின் தாக்கம் ஜனத்தை நெருங்கி வருவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உச்சத்தில் உலகம் இருக்கிறது. கர்த்தாவே, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்னவனமாக இந்த ஆண்டு கொடுத்த முதல் மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் உதிப்பதா? உதிப்பதற்குரிய நோக்கம் எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் பங்கேற்ற தேவ ஜனங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. இதை பார்க்கின்ற அநேக ஜனங்கள் தேவ ஜனங்களை ஆசீர்வதிங்க. நாமத்தை தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துங்க. இதோ தேசத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு ஆலயத்தில் ஆராதிக்க போகும்போது எங்கள் மூலமாக நாம் மையப்பட்டு அநேக தேவனை அறிய வேண்டும். எங்கள் செயல் மூலமாக, எங்கள் தன்மை மூலமாக, எங்கள் சாட்சியின் மூலமாக, எங்கள் வைராக்கியத்தின் மூலமாக, எங்களுடைய கிரிகள் மூலமாக நாம் தொடர்ந்து மையப்படுத்த உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நன்மையும் நம் அனைவரும் கூட கர்த்தர் மகிமைப்பட்டு இருப்பதாக. ஆமென். God bless you. God bless you. God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.